ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Samayal. இன்னைக்கு வீடியோவில் எல்லாருக்கும் தேவைப்படக்கூடிய ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் மற்றும் வீட்டு குறிப்புகள் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடிய டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னென்ன டிப்ஸ்ன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ஏற்கனவே கிச்சன் டிப்ஸ் மற்றும் வீட்டு குறிப்புகள் பற்றி எக்கச்சக்கமான வீடியோஸ் போட்டிருக்கோம். அந்த வீடியோஸையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டிப் என்னங்கிறத பார்க்கலாம். நம்ம எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரி நெயில் பாலிஷ் இருக்கும். பெரியவங்க யூஸ் பண்ணலை அப்படின்னாலும் கண்டிப்பாக குட்டீஸ் போடுவாங்க. இந்த நெயில் பாலிஷ் எல்லாம் நம்ம ஒரு 2-3 தடவை யூஸ் பண்ணிவிட்டு நல்லா டைட்டாக மூடி வச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நாளைக்கு அப்புறமா இதை திறந்து பார்க்கும்போது திறக்கவே வராது. அப்படியே நம்ம நல்லா கஷ்டப்பட்டு திறந்தாலும் கூட இந்த நெயில் பாலிஷோட ப்ரஷ் உள்ளக்க மாட்டிக்கும், மேலே இருக்கிற மூடி மட்டும் நமக்கு திறந்துக்கிட்டு வரும். ஏன் அப்படின்னா இந்த நெயில் பாலிஷ் பாட்டிலோட வாய்ப்பகுதியில் வலிஞ்சிடுறதுனால அடுத்து நம்ம நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி வைக்கும்போது காஞ்சதுக்கு அப்புறமா இது நல்லா இறுகிட்டு நமக்கு திறக்கவே வராது. ஸோ இந்த நெயில் பாலிஷ் நமக்கு எப்போவுமே நல்ல ஈஸியாக ஸ்மூத்தாக திறக்க வரணும் அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வேஸ்லின் எடுத்துக்கங்க. கண்டிப்பாக எல்லார் வீட்லேயுமே இருக்கும். நம்ம பனிக்காலத்துலலாம் வெடிப்பு வராமல் இருக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா? இதை கொஞ்சமாக எடுத்துட்டு இந்த பாட்டிலோட வாய்ப்பகுதியில் வெளிப்பக்கமாக தடவி விட்டுருங்க. ரொம்ப தடவணுங்கிற அவசியம் இல்லை, லைட்டாக தடவினாலே போதும். அடுத்து இதை நீங்கள் எப்பயும் போல் மூடி வச்சிடலாம். இதை நீங்கள் எவ்வளோ டைட்டாக மூடி வச்சுருந்தாலும் சரி, எவ்வளோ நாளைக்கு அப்புறமா இதை ஓப்பன் பண்ணாலும் சரி, இந்த பாட்டில் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே திறக்க வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம். பொதுவாகவே நமக்கு செல்லோ டேப் எல்லாம் தேவைப்படுது அப்படின்னா இதை நம்ம டக்குன்னு பிரித்து எடுக்க முடியாது. இது எங்கே ஒட்டியிருக்குன்னே தெரியாததுனால கொஞ்ச நேரம் இந்த மாதிரி எல்லா பக்கமுமே நம்ம தேய்ச்சி பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் பிரித்து எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்படியே நம்ம கண்டுபிடிச்சி எடுத்துட்டாலும் கூட இதை பிரிக்கும் போது ஃபுல்லாக ஈவனாக பிரியாது, அங்கங்கே பாதி பிஞ்சு தான் வர மாதிரி இருக்கும். இந்த வீடியோவில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராமல் இதை நம்ம டக்குன்னு பிரித்து எடுக்கிறதுக்கு என்ன பண்ணணுங்கிறத பார்க்கலாம். இந்த செல்லோ டேப்பை நீங்கள் யூஸ் பண்ணி முடிச்சுட்டு வைக்கும்போது இதோட கடைசியில் இந்த மாதிரி ஒரு ஊக்கை அப்படியே ஒட்டி வச்சிருங்க. அடுத்து இது நமக்கு தேவைப்படும் போது இதை நம்ம டக்குன்னு பிரித்து எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இதை கிழிக்கிறதுக்கு நமக்கு சிசர் எல்லாம் தேவைப்படாது. இந்த ஊக்க வச்சு லைட்டாக குத்திட்டு நீங்கள் கிழிச்சு விட்டாலே போதும், நல்ல ஈவனாக கிழிஞ்சிக்கிட்டு வந்துடும். இது கொஞ்சம் பெரிய சைஸ் செல்லோ டேப்புன்றதுனால நான் பெரிய ஊக்கை யூஸ் பண்ணியிருக்கேன். சின்ன சைஸ்னால் நீங்கள் சின்ன ஊக்கை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து நமக்கு தேவைப்படும் போது இது எங்கே ஒட்டி இருக்குன்னு நம்ம தேட வேண்டியதில்லை, டக்குன்னு பிரித்து எடுத்துடலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம். எப்போவுமே நம்ம எலுமிச்சை பழம்லாம் கடையிலேருந்து வாங்கினோம் அப்படின்னா இதை நம்ம சும்மா அப்படியே வெளியிலேயே போட்டு வச்சுருக்கும் போது ஒரு 2-3 நாளிலேயே இதோட தோல் எல்லாமே காஞ்சி போயிட்டு இதில் இருக்கக்கூடிய ஜூஸ் எல்லாமே வற்றி போயிடும். ஆனால் இந்த லெமனை ஃப்ரெஷ்ஷாக வைக்கிறதுக்கு நமக்கு ஃப்ரிட்ஜ் எல்லாம் தேவைப்படாது. வெளியிலேயே வச்சு எவ்வளோ நாள் வேணாலும் நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஸ்டோர் பண்ணிக்கலாம். நம்ம கடையிலேருந்து வாங்கினா எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக ஜூஸியாக இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு பாட்டில் எடுத்துக்கங்க. கிளாஸ் பாட்டில் தான் எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது, பிளாஸ்டிக் பாட்டில் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். வாய்ப்பகுதி கொஞ்சம் அகலமாக இருக்க வாட்டர் பாட்டில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பாட்டிலில் நார்மல் வாட்டர் ஊற்றிட்டு இதுக்குள்ளே நம்ம லெமனை போட்டு வச்சுக்கலாம். இதில் நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா லெமன் இந்த தண்ணிக்குள்ளே ஃபுல்லாக மூழ்கி இருக்கணும். அதே மாதிரி இந்த பாட்டிலில் இருக்க தண்ணியுமே நீங்கள் 2 நாளைக்கு ஒரு தடவை மாற்றிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா நம்ம ஃப்ரிட்ஜ் இல்லாமல் வெளியில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனால தண்ணி எப்போவுமே நல்லா ஃப்ரெஷ்ஷான தண்ணியாக இருக்கணும். ஸோ 2 நாளைக்கு ஒரு தடவை இந்த தண்ணியை மாற்றிக்கிட்டே இருங்க. இல்லை நீங்கள் இதை ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ண போகிறீங்க அப்படின்னா இதை அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு 4-5 நாளைக்கு ஒரு தடவை தண்ணி மாற்றினா போதும். ஆனால் கண்டிப்பாக தண்ணி மாற்றிக்கிட்டே இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம 2 நாளைக்கு ஒரு தடவை தண்ணி மாற்றி ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது எவ்வளோ நாளானாலும் சரி, ஃப்ரிட்ஜே இல்லைன்னாலும் கூட இந்த லெமன் நல்ல ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் கூட வாடாமல் கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம். நம்ம வீட்டில் சப்பாத்தி பூரிக்கெல்லாம் சைட் டிஷ் சன்னா மசாலா பண்ணுவோம். இந்த சன்னா மசாலா பண்ணும்போது கிரேவி நல்லா திக்காக வரணுங்கிறதுக்காக நிறைய பேர் தேங்காய் அரைச்சி சேர்ப்பாங்க. இந்த சன்னா மசாலா தாளிக்கிறதுக்கு நம்ம சேர்க்க வேண்டிய வெங்காயம் தக்காளி எல்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்ப்போம் இல்லையா? அதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதுக்கு மட்டும் இல்லை, எந்த குழம்பெல்லாம் உங்களுக்கு நல்லா திக்காக வரணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்துக்குமே நீங்கள் வெங்காயம் தக்காளியை அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம்.
இது வந்து ரொம்ப நைஸாக ஜூஸாக அரைக்கணும்னு எல்லாம் கிடையாது. கொஞ்சம் கொர கொரன்னு இருந்தாலும் ஓகே தான். அந்த மாதிரி நம்ம அரைச்சோன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் கொண்டக்கடலை வந்து நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருப்போம் இல்லையா, அதிலிருந்து நான் ஒரு 15 பீஸ் மட்டும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு வச்சுருக்கேன். இதையும் நம்ம வந்து அரைச்சிட்டு சேர்க்க போகிறோம். அரைக்கும் போது ஒரு 2 டீஸ்பூன் மட்டும் தண்ணி சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதையும் நம்ம வந்து கிரேவியில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது வந்து ஒரு 4-5 நிமிஷத்துக்கு கொதிச்சாலே போதும். நம்ம தேங்காய் அரைச்சி சேர்த்தா எந்த அளவுக்கு திக்காக வருமோ அதை விட நல்ல திக்காகவே வரும். கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு கூடவே வந்து ஒரு முக்கியமான பொருளும் சேர்த்துக்கோங்க. இது வந்து காஞ்ச வெந்தய கீரை. இதில் கொஞ்சமாக எடுத்துட்டு கையில் வச்சு லைட்டாக க்ரஷ் பண்ணிவிட்டு நீங்கள் சேர்த்துட்டாலே போதும். அவ்வளோ வாசனையாக இருக்கும். நீங்கள் ஹோட்டலில் சாப்பிட்டா எந்த அளவுக்கு வாசனையாக டேஸ்ட்டாக இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம வீட்டில் கபோர்ட்லேயோ பீரோலையோ இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் ஹேங்கரில் தொங்க விட்டுருக்கோம் அப்படின்னா நிறைய ட்ரெஸ் போடுறதுக்கு நமக்கு வந்து இடம் இருக்காது. இதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஃபுல்லாகிடுச்சு. இன்னும் ஒரு 4-5 ஷர்ட் கோத்து போடணுன்னா கூட இதில் இடமே கிடையாது. ஆனால் இப்போ நான் சொல்ல போகிற டிப்பை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதில் உங்களுக்கு பாதி இடம் கூட தேவைப்படாது. இதில் இருக்கிற எல்லா ஷர்ட்டையும் நம்ம ஈஸியாக ஹேங் பண்ணிடலாம். எப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா வளையல் தான். எல்லார் வீட்லேயுமே கண்டிப்பாக வளையல் இருக்கும். குட்டீஸ் இருக்கிற வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா பழைய வளையல் வந்து நிறைய இருக்கும். அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வளையலை நீங்கள் வந்து ஹேங்கரில் இந்த மாதிரி மாட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா இந்த வளையலில் நம்ம வந்து இன்னொரு ஹேங்கர் மாட்டிக்கலாம். இந்த வீடியோவில் பார்க்கும்போதே உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். 2 ஹேங்கர் மட்டும் இல்லை, இன்னொரு வளையல் யூஸ் பண்ணோம் அப்படின்னா 3வது ஹேங்கரையும் நம்ம வந்து மாட்டிக்கலாம். இந்த மாதிரி நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னா ஒரு ஹேங்கர் மாட்ட வேண்டிய இடத்துல 3 ஹேங்கர் மாட்டுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம செய்யும்போது இடமும் நமக்கு வந்து ரொம்பவே மிச்சமாகும். மீதி இருக்கிற இடத்துல நம்ம வந்து நிறைய ட்ரெஸ் வச்சுக்கலாம். எல்லா குழந்தைங்களுமே ஈவினிங் டைம் ஆனால் கண்டிப்பாக ஸ்நாக்ஸ் கேட்பாங்க. ஸோ அந்த டைமில் என்ன செஞ்சு கொடுக்குறதுன்னு நீங்கள் யோசிக்கும் போது இப்போ நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். இதுக்கு நீங்கள் வேலை செய்ய வேண்டிய நேரம்னு பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம்தான். ரொம்ப ரொம்ப ஈஸியாக டக்குன்னு முடிஞ்சிடும். கொஞ்சம் பெரிய மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். இதில் நான் வந்து அரை கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கிறேன். இது வந்து நம்ம எப்போவுமே உப்புமாவுக்கெல்லாம் யூஸ் பண்ணுற ரவை தான். வறுக்காத ரவையாக இருந்தாலும் ஓகே தான், நீங்கள் அப்படியே சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ரவையை நம்ம லைட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது கூடவே நான் வந்து ஒரு முட்டையை உடைச்சி சேர்த்துக்கிறேன். நம்ம எடுத்திருக்க அரை கப் ரவைக்கு இந்த ஒரு முட்டை வந்து கரெக்டாக இருக்கும். இது கூடவே நான் வந்து 1/4 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். இது கூடவே அரை கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இனிப்பு ரொம்ப பிடிக்காது அப்படின்னா இதை வந்து நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். அடுத்ததாக 1/4 கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இது வந்து நம்ம எப்போவுமே சமையலுக்கு யூஸ் பண்ணுற நார்மல் குக்கிங் ஆயில் தான். அடுத்ததாக 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். நம்ம வந்து இதில் முட்டையெல்லாம் சேர்த்துருந்ததுனால நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த முட்டையோட ஸ்மெல் வந்து பிடிக்காது. ஸோ வெனிலா எசன்ஸ் சேர்த்திங்கன்னா இந்த முட்டையோட ஸ்மெல் வந்து உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். அடுத்ததாக இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா அடித்து எடுத்துக்கலாம். நல்லா அடித்து எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி தான் இருக்கும். இதை வந்து ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா ஊற விட்டுருங்க. இதில் நம்ம வந்து ரவையெல்லாம் சேர்த்துருந்ததுனால நல்லா ஊறுனா தான் ரவை வந்து சாஃப்டாக வரும். ஸோ 10 நிமிஷத்துக்கு இது வந்து ஊறட்டும். 10 நிமிஷம் நல்லா ஊறினதுக்கப்புறமா ரவை வந்து நல்லா ஊறி கொஞ்சம் திக்காக வந்திருக்கும். இப்போ இதோட நம்ம வந்து மற்ற பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம். அரை கப் அளவுக்கு மைதா சேர்த்துருக்கேன். இந்த மைதாக்கு பதிலாக நீங்கள் வந்து கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். மாவு பொருட்கள் சேர்க்கும் போது இந்த மாதிரி ஒரு சல்லடை வச்சுட்டு அதில் நீங்கள் வந்து சலிச்சு சேர்த்திங்க அப்படின்னா மாவு வந்து உங்களுக்கு கட்டிப்படாமல் இருக்கும். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துட்டு இதெல்லாத்தையும் நல்லா சலிச்சு விட்டுறலாம். ஸோ கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா கட்டி கட்டியாக இருக்கும். இது எல்லாத்தையும் நம்ம வந்து தனியாக எடுத்துடலாம். அடுத்து இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி ஒரு விஸ்க் வச்சு கலந்தீங்க அப்படின்னா கட்டிப்படாமல் ரொம்ப ஈஸியாக கலந்துட முடியும். ஸோ பேட்டரோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. அடுத்தது பார்த்திங்கன்னா நான் வந்து கொஞ்சமாக டூட்டி ஃப்ரூட்டி எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம அப்படியே மாவோட சேர்த்து கலந்துட்டோன்னா டூட்டி ஃப்ரூட்டி எல்லாமே மாவோட அடியில் போய் தங்கிரும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மைதா எடுத்து இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மைதாக்கு பதிலாக நீங்கள் வந்து கோதுமை மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ இந்த மாதிரி மாவோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணும்போது இது அடியில் போய் தங்காது. இப்போ இதை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். கொஞ்சத்தை மட்டும் நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதை ஒரு நான்ஸ்டிக் பேன்லேயோ இல்லைனா கடாயிலையோ மாற்றிட்டு நம்ம பேக் பண்ண போகிறோம். ஸோ இது அடியில் ஒட்டாமல் இருக்கணுன்றதுக்காக நான் ஆடி எக்கோபேக்கோட குக்கிங் பேப்பர் சர்க்கிள்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன். இதை நம்ம ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஏற்கனவே இது ரவுண்ட் ஷேப்லேயே தான் கட் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது நமக்கு 6 இன்ச் 7 இன்ச் 8 இன்ச்சுன்னு சொல்லிட்டு நிறைய சைஸஸில் அவைலபிளாக இருக்குது. நான் இன்றைக்கி 6 இன்ச் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்கை கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த பேட்டரை பேனில் ஊற்றுனதுக்கு அப்புறமா லைட்டாக இந்த மாதிரி தட்டி விட்டுக்கோங்க. ஸோ உள்ளக்கு ஏதாவது ஏர் பபிள்ஸ் இருந்ததுன்னா வெளியில் வந்துடும். அடுத்ததாக நம்ம மீதி எடுத்து வச்சுருந்த டூட்டி ஃப்ரூட்டியையும் இது மேலே சேர்த்துட்டு இதை நம்ம அடுப்பில் வச்சு தான் பேக் பண்ண போகிறோம். அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை அப்படியே விட்டுருங்க. மேலே நல்லா ஒரு டைட்டான மூடி போட்டு மூடணும். மேலே இருக்கிற ஹோலையும் நான் ஒரு டிஷ்யூ வச்சு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். 2 நிமிஷத்துக்கு அப்புறமா அடியில் ஒரு தோசைகள் வச்சுட்டு அது மேலே பேனை வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை நல்லா குறைச்சி லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. எந்த அளவுக்கு குறைக்க முடியுமோ அந்த அளவுக்கு குறைச்சி வச்சிடணும். நல்ல லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 30 நிமிஷத்துக்கு இதை பேக் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா நல்ல சூப்பரான கேக் நமக்கு ரெடி ஆயிரும். 30 நிமிஷத்துக்கு அப்புறமா கேக் ஃபுல்லாக பேக் ஆகிருக்கான்னு பார்க்குறதுக்காக ஒரு குச்சியை உள்ளே விட்டு பார்க்குறேன். குச்சி மாவு எதுவுமே ஒட்டாமல் நல்லா க்ளீனாக வந்திருக்கு. ஸோ கேக் சூப்பராக பேக் ஆகிருக்கு. லைட்டாக கத்தி வச்சு சைடு எல்லாத்தையும் எடுத்து விட்டுட்டு ஒரு பிளேட்டில் கவுத்துனீங்கனாலே போதும், ஈஸியாக வந்துடும். நான் இதை கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக ஸ்பஞ்சியாக வந்திருக்குன்னு. இது ரவையில் செஞ்ச கேக்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க, அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இது செய்கிறதுமே ரொம்ப ஈஸி தான். மிக்சியில் போட்டு அடிச்சிட்டிங்க அப்படின்னா டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதிலிருந்து ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகான்ல ஆப்ஷன் ஆலும் செலக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.